distance between the two points தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது x1, இது y1, இது x2, y2. நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். distance is equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square root. So sin theta. x1 என்னது cos theta whole square. இது a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். y2 என்னது cos theta minus cos theta. y1 என்னது ஏற்கனவே மைனஸ் இருக்கு sin theta the whole square. இது பாருங்க, இங்கே 2 மைனஸ் இருக்கு. -1 the whole square என்னது 1 தானே. ஸோ அப்போ இந்த மைனஸ் வெளியே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமா. ஸோ பாருங்கள், உங்களுக்கு sin theta minus cos theta. நான் இந்த ஸ்டெப் நான் எழுத தேவையில்லை, டேரெக்டாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், -1 the whole square வெளியே எடுத்தனா என்ன ஆகிடும், உங்களுக்கு +1 ஆகிடும். ஸோ cos theta ப்ளஸ் sin theta. இது a + b the whole square ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். -1 the whole square என்னது 1 மாறிடும். ஸோ அப்போ போகலாம், a minus b the whole square ஃபார்முலா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, sin square theta minus 2 sin theta cos theta plus cos square theta. இது a plus b the whole square ஃபார்முலாவில் cos square theta plus 2 cos theta sin theta plus sin square theta whole square root. ஏதாவது கேன்சல் ஆகுதா? எஸ், இதுவும் கேன்சல் ஆகும். -1 plus 2 cos theta sin theta கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், sin square theta 2 இருக்குது, cos square theta 2 இருக்குது. ஸோ அப்போ 2 sin square theta plus 2 cos square theta எழுதலாமா. இதில் காமன் என்னது 2 காமனு, sin square theta plus cos square theta உங்களுக்கே தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா 1. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் 1 மாறிடும். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, வெறும் √2 தான் இருக்குது. ஆப்ஷன் இருக்கா, பி ஆப்ஷன்.